மொபைல் டிவி காட்டி உங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கீங்களா? உங்க குழந்தைங்க மொபைல் டிவி வந்து நிறைய யூஸ் பண்றதுனால எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. ஆனா சாப்பிடும் போதோ இல்ல சாப்பாடு ஊட்டும் போதோ நீங்க வந்து மொபைல் போன் கொடுத்து ஊட்டிட்டீங்கன்னா இதை விட அதுல பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஆகுங்கிறத மறந்துடாதீங்க. அவங்க சாப்பிடும்போது இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து டைஜஷனே ப்ராப்பரா நடக்காதுங்க மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா. ஏன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடை நம்ம பார்த்து அதை சுவைச்சு நல்லா நம்ம உமிழ் நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா தான் டைஜஷனே 100% ப்ராப்பரா நடக்கும். நம்ம குழந்தைங்க வந்து ஒரு டேஸ்ட் வந்து ஒழுங்கா வந்து அது என்ன கலர்ல இருக்கு என்ன டேஸ்ட்ல இருக்குங்கிறதெல்லாம் சுவைச்சு பார்த்து சாப்பிடாம விட்டுட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்றாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையானே தெரியாம ஒரு கம்பல்ஷன் பேர்லயே நிறைய சாப்பிட்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதை விட முக்கியங்க, அவங்க ஏதாவது டைவர்ட் ஆயிட்டு இருக்கும் போது சாப்பிட்டாங்க அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு சோக் ஆகிறது கூட வாய்ப்பு. அப்ப சோக் ஆயிடுச்சு அப்படின்னா ஏர்வே அண்ட் ஃபுட் பைப் வந்து பிளாக் ஆயிரும். அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனா கூட உங்க குழந்தைகளுக்கு மாறலாம். அண்ட் அவங்க நம்ம கூட பேசிட்டு இருக்கல, கம்யூனிகேட் பண்ணல, அவங்களுக்கு நம்ம வந்து டைம் சாப்பாடு ஊட்டி விட்டுறோம், அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துல டைவர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்ம கூட கம்யூனிகேட் பண்றதை நிறுத்தி ஸ்பீச் டிலே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரது கூட அதிக வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாத்தையுமே மறந்துடாதீங்க பேரண்ட்ஸ். கண்டிப்பா அவங்க சாப்பிடும் போது அவங்க கிட்ட இருந்து அந்த டிஜிட்டல் கேஜெட்டையோ இல்ல டிவியோ தயவு செஞ்சு அவங்க கிட்ட ரிமூவ் பண்ணிருங்க. தேங்க்யூ.